யாழ் மறைமாவட்ட நீதி சமாதான ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் இன்று காலை முன்னெடுக்கப்பட்டது. புனித யூதா ததியு தேவாலயத்திலிருந்து ஆரம்பமான கவனஈர்ப்பு பேரணி செம்மணி சித்துப்பாந்தி மயானம் வரையில் முன்னெடுக்கப்பட்டது. இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர். இவ்விடயம் சர்வதேச சட்டத்திற்கு இணங்க அதிகாரமும் சுயாதீன தன்மையும் கொண்ட ஒரு சர்வதேச விசாரணை அமைப்பினால் முழுமையாக ஆராயப்பட வேண்டும். செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி தொடர்பான சுயாதீன சர்வதேச விசாரணைக்கு ஆதரவு அளித்து அதனை நடைமுறைப்படுத்தி பொருத்தமான சர்வதேச தடயவியல் நிபுணத்துவம், மேற்பார்வை மற்றும் நிறுவன சுயாதீனத்தை பாதுகாக்கும் ஏற்பாடுகள் உறுதி செய்யப்பட வேண்டும். சாட்சிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஐக்கிய நாடுகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையில் ஓர் உடன்பாடு எட்டப்பட வேண்டும் என்று நாம் கோருகின்றோம். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரு செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் கருத்து வெளியிட்டிருந்தார். இன்றைய இந்த அனைத்து அகழ்வு பணிகளுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்து நடத்தி வருகின்றோம். அதேபோன்று ஐரோப்பிய ஒன்றியமும் முன்னர் வந்திருந்த மனித உரிமை உயர்ஸ்தானிகர் என அனைவரும் எம்மை பாராட்டினார்கள். நாம் சிறப்பான செயற்பாட்டினை முன்னெடுத்துள்ளதாக தெரிவித்தனர். செம்மணியில் அடுத்து எமக்கு தேவைப்படுவது இந்த குற்றத்தை செய்தவர்களை கண்டுபிடிப்பது தானே. அதற்கு ஏதேனும் தகவல்கள் இதுவரையில் வரவில்லை. இன்னும் இந்த மட்டத்திற்கு விசாரணைகள் செய்யவில்லை. எனவே நபர்களை கண்டறிந்த பின்னர் அதற்கு பொறுப்பான நபர்களை கண்டறியும் விசாரணை நடவடிக்கை ஒன்று உள்ளது, இல்லாமல் இல்லை. அதை நாங்கள் சரியாக செய்வோம், செய்ய விரும்புகின்றோம். හඳුනා ගන්නට ඕන. දැන් අපි පත්තරේ ඇඩ්වර්ටයිස්මන්ට් එකක් දාලා තියෙනවා. නැවත දාන්න වේවි.